ஆண்டவர் நம் அனைவரும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர். மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய நினைவுகள் என்ன? இன்ன மாதிரி உங்க நினைவுகள் இருக்குது அப்படின்னு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். என்னடா இது, நமக்கெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லை, எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுடைய நினைவுகளோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கே தெரியும். புரியுது? அதை தான் இன்னைக்கு வார்த்தையாக நாம் பார்க்க போறோம். நம்மளுடைய நினைவுகளை எப்படி தேவன் வெளிப்படுத்துகிறார், யார் மூலமா வெளிப்படுத்துறாரு, எப்படி வெளிப்படுத்துறாரு, அது வெளிப்படுத்தினது பிறகு நம்மளுடைய
இனிமேல் ராஜாவா என்பதை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். இவன் எல்லாம் மனசுல வச்சிருக்கப்ப அவனோட உள் மனசுல அது இருக்கதானே செஞ்சு. உன்னுடைய உள் மனசு கொடூரமா இருந்திருக்கு. ஆனா வெளியே என்ன சொல்றான்? ஒரு நாய் நான் இத்தனை பெரிய காரியத்தை செய்வனா? எப்படி வெளியே ஆக்டிங்? ஒரு மனிதன் வெளியே என்ன வேணாலும் பேசலாம், நல்லவனாக. ஆனா உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்ய போற அக்கிரமம் பெரிது. நீ செய்ய போற அக்கிரமம் பெரிதுடா. நீ வெளியே நாயும் பேசலாம், ஐயோ நானா இது செய்வேன், நான் இப்படி செய்வேனா, நடிக்கலாம். தேவ மனுஷன் வழியாய் சொல்லுகிறார், நீயே அந்த கள்ளன், நீ இதை செய்வாய், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அழுகிறார் எலிசா. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு போறான் ராஜா கிட்ட. ராஜா பெனதாத் ஆவலா கேட்கிறாரு, ஏடா அசகேல், என்ன சொன்னார் எலிசா? தவ வாழ்க்கை வாழ்ற மனுஷர், ஆண்டவரோடு பேசுகிற மனிதர், ரட்டி போன ஆவிய வரத்தை பெற்றவர், அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும். என்ன சொன்னார்? சொல்றார். அதுக்கு இவன் சொல்றான், நீ நோய் நீங்கி பிழைப்பி. என்ன சொல்றான்? நீ வியாதி நீங்கி. மனுஷனுடைய நினைவுகள் இன்னது என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர். உன்னுடைய நினைவுகள் என்ன? நீ வெளியே 1000 சொல்லலாம், ஆனா உன்னுடைய நினைவுகள் என்ன என்று கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாரு. இங்க ஆசகேலுக்கு அவனுடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய எண்ணம் இப்படிப்பட்டது, இஸ்ரேலுக்கு நீ செய்ய போகிற கொடூரம் பயங்கரமானது. நீ எப்படியெல்லாம் நீ கொடூரம் செய்ய போகிறாய். பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரும் வயிற்றையெல்லாம் நீ எப்படியெல்லாம் கிழித்து போட போகிறாய். குழந்தைகளை எப்படி மோதி செவுத்தில் அடித்து கொள்ள போகிறாய். எப்படியெல்லாம் வாலிபர்களை இழுத்து செல்ல போகிறாய். ஆசகேலே, நீ எவ்வளவு கொடூரமாய் மக்களை நீ வழி நடத்த போகிறாய். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கும் நமக்கும் இந்த மாதிரி வெளிப்பாடுகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம கேடு உள்ள எண்ணங்கள் ஒருவேளை நமக்கு எலிசா மாதிரி இல்லாம இருக்கலாம். எலிசா நம்ம முன்னால நின்று சொல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி போல்டு உள்ள ஊழியக்காரர்கள் இல்லை, ஊழியக்காரர்களே இல்லை. இன்னைக்கு பணத்துக்காகவும் கூலிக்காகவும் செய்கிறவர்கள் தான் உண்டு இந்த பூமியிலே. ஏனால் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உங்கள் எண்ணங்களை ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வெளிப்படுத்துவாரானால், நீ பண்றது தவறு, நீ இப்படி பேசாத, நீ அப்படி பேசாத, நீ இந்த எண்ணம் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறவர் அவர். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நீ உன்னை ஒப்புக்கொடு. ஒரு கள்ளன் தன்னை ஒப்பு கொடுத்தான். யோசிச்சு பாருங்க. இயேசு பாருங்க, வெளிப்படுத்தாம யாரும் இல்ல. பஸ்கா பண்டிகை வருது, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான். இயேசு சொல்றாரு, ஒருவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போகிறார், என்ன காட்டி கொடுக்க போறான் ஒருத்தன். எல்லாரும் சொல்றாங்க, ரபி நானா, ரபி நானா, ரபி நானா. இல்லை இல்லை. கடைசியா யூதாஸ் கேட்கிறான், ரபி நானும். இயேசு சொல்றார், நீயே அவன், நீ சொன்னது சரிதான். கூடவே இருந்து சிஷ்யனாய் இருந்து ஆண்டவரோடு இடைப்பட்டு சாப்பிட்டு தூங்கி அவரோடு கண்ணீர் அருந்தி அவரோடு வாழ் நடந்து போய் அவரோடு சேவை செய்தவர்களில் ஒருவன் அவன் ரபி நானா என்று கேட்கிறான். நீயே அவன். சொன்ன உடனே அவனுடைய குணம் வெளிப்படுத்த போகிறது. 30 வெள்ளிக்காசுக்காக தேவகுமாரனை காட்டி கொடுக்க போகிறார். அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார், அவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார், அவனுடைய கொடூரத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவனோ அதை சற்றும் யோசிக்காமல், அதை பற்றிய சிந்தை கூட இல்லாமல் எழுந்து போய் விடுகிறான்.
அடுத்த செயலை, அவனுடைய அடுத்த செயலை, அவனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக அவன் சர்ரென்று எழுந்து போய் விடுகிறான். ஆண்டவர் சொல்றார், செய்வதை குயிக்கா செய். அப்ப ஆண்டவர் சொல்ற, வருத்தப்படுறாரு பாருங்க. அவன் அந்த இடத்துலயும் தன்னை ஒப்பு கொடுக்காம, அந்த சிலுவையில ஒரு திருடன் தன்னை ஒப்பு கொடுத்தது போல அவன் தன்னை ஒப்பு கொடுக்காமல், ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். கடைசிக்கு ஆண்டவர் இயேசு அதான் சொல்றார், அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் அவனுக்கு அது நலமாய் இருந்திருக்கும். பிறந்து விட்டானே, தேவகுமாரனை காட்டி கொடுத்து விட்டானே, காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லவும் பட்டு விட்டதே, அவனுக்கு அவனுடைய குணம் வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறேனே, ஆனாலும் அவன் அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள முடியவில்லையே. அவன் தன்னை மீட்டுக் கொள்ள விரும்பவில்லை. ஏன் விரும்பல? அவனுக்கு 30 வெள்ளிக்காசு என்ற இச்சை அவன் கண்ணை மறைத்தது. பணத்தின் மீது இருந்த இச்சை, ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை, வெறி அவன் கண்ணை மறைத்தது. தேவகுமாரனை காட்டி கொடுக்கிறோம் என்று, நியாயம் செய்யாமல் அங்கே அநியாயம் செய்கிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு மறந்து. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார், நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார், நம்மளுடைய செயல்களை வெளிப்படுத்துகிறார். நாம் அதை உணராதே போகிற போதுதான் சிலுவையிலே ஒரு கள்ளன் பாராமுகமாய் இருந்தான் இயேசுவா. இயேசு அவன் சைடு கூட திரும்பி பார்க்கல. நம்ம எந்த சைடு இருக்க போறோம்? நம்ம சைடு பார்க்காம இருக்க போற இடத்துல இருக்கிறோமா? அது எவ்வளவு பெரிய சோகம், எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய தவிப்பு. நம்மளை ஆண்டவர் பார்த்து பார்த்து, மகளே இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்ப, இன்னைக்கு நீ என் கூட இருப்ப, இந்த வார்த்தைக்காய் நாம் ஏங்க வேண்டுமா? ஏங்குகிறோம் என்றால் கண்டிப்பா நம்மளுக்கு அவருடைய சத்தம் கேட்கும். நம்மளுடைய எண்ணங்களை, சிந்தைகளை வெளிப்படுத்துகிறவர் அவர். புரியுதா? அவர் வெளிப்படுத்தும் போது கட்டாயம் நம்ம அவர் கூட இருப்போம். பேதுருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு, ஐயோ ஆண்டவரே, யாருனாலும் வரல, யாரு வேணாலும் உங்களை குறிச்சு சொல்லலாம், நான் மட்டும் உங்களை விட்டு போவே மாட்டேன் தெரியுமா? உடனே ஆண்டவர் சொல்ற, டே இன்னைக்கு கோழி கூவுறதுக்குள்ள 3 முறை நீ என்னை தெரியலன்னு போய் சொல்றியா இல்லையாப்பா? ஆண்டவர் என்னைய பார்த்தா ஆள அப்படி இல்லை. ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. தேவையில்லாத இடத்துல எல்லாம் பதில் சொல்ல மாட்டார், மௌனமாய் இருப்பார். மௌனமாய் இருந்தார். கோழி 3 முறை கூவுறதுக்குள்ள, கோழி கூவுவதற்குள்ளே அவன் 3 முறை மறுதளித்தான். மனம் கசந்து அழுகிறான். அவனுடைய குணம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அவனுடைய எண்ணம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் அப்ப உணரலனாலும் அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது உணர்கிறான், ஐயோ நான் தவறு செய்தேன், எனது எண்ணம் வெளிப்படுத்தப்பட்டது, நான் மறுதளிக்க போகிறேன் என்ற எனது எண்ணம், நான் தவறு செய்தேன். அவன் அந்த தவறுக்காய் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய பாதத்திலே நிற்கிறான். ஐயோ தேவாட்டுக்குட்டியை நான் மறுதளித்தேன். அவன் அந்த கசந்து அழுத அந்த அழுகையின் மன்னிப்பின் கதறல், அவரே மூளைக்கல்லாய் இருந்தார். புரியுதா? இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வெளிப்படுகிறதா? நம்ம அக்கிரம சிந்தைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? அக்கிரம சிந்தைகள், அக்கிரம எண்ணங்கள், ஐயோ பொறாமை, கசப்பு, ஐயோ அடுத்தவர்களை பற்றின பேச்சு, ஐயோ நான் எத்தனை 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 கசடுகள். இந்த டீக்கு ஃபில்டர் பண்ண இது மேல நிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபில்டர் நம்மளை பண்ணுனா கடவுள் எத்தனை கசடுகளாய் நாம் நின்று கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய இருதயத்தை. அதை எல்லாம் நாம் வெளியே ஸ்பிட் பண்ணுவோம். புரியுதா? உள்ள வச்சுக்க வேண்டாம். உங்களை நீங்கள் தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆசகேல் ஒப்பு கொடுக்கல, ஆசகேலுக்கு வெளிப்படுத்துறாரு எலிசா, நீ பாரு, நீ இஸ்ரவேலுக்கு செய்ய போறது பயங்கரம். ஆனா அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவன் மனசுக்குள்ள இருக்குது, நான் நாய், நீ ஆர்டர் போட்டா வருவேன் போவேன், நீ வானா வருவேன், நீ சோறு போட்டா சாப்பிடுவேன், எனக்குன்னு எந்த சந்தோஷமும் இல்லை, எனக்குன்னு ஒரு இது கிடையாது, தனிப்பட்ட இது கிடையாது.
நீ கமெண்ட் பண்ண நான் செய்வேன், அப்படிப்பட்ட நானும் இதை செய்ய போகிறேன் நடிக்கிறான். எலிசாக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டாரு, இவன் அப்படிப்பட்டவன், இவன் அப்படிப்பட்டவன் தான். அழுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய குணத்தை, நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை ஆண்டவர் சொல்லி எடுத்து நிறைய இடங்கள், இந்த வசனம் கூட நம்மளுக்கு எல்லாத்துக்காகவும் இருக்குது. நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை படுக்கும்போது, நைட்டு படுக்கும்போது அடுத்தவங்க சிந்தை இல்லாம கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் அதை நீக்கி போட எனக்கு உதவி செய்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. எத்தனை உள்ளங்கள் அவரிடம் மன்றாடி கேட்கிறீர்களோ அத்தனை உள்ளங்களுக்கும் அவர் விடுதலை தாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி அவற்றை நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்கணும். தகப்பனே, இதோ ஆண்டவரே, அக்கிரம சிந்தை கொண்டோமானால் உம்மிடத்தில் நாங்கள் வர முடியாது, உம்மை நாங்கள் பார்க்க முடியாது, உம்மோடு நாங்கள் பேச முடியாது, நீ சிநேகிதனே என்று எங்களை கூப்பிட முடியாது. இதோ பாவியாய் வந்து நிற்கிறோம். இதோ ஆண்டவரே, மனிதனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று எங்களுடைய சிந்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த சிந்தைகள் எங்களை விட்டு அகன்றி போக, இந்த மோசமான அக்கிரம சிந்தைகள், அகம்பாவமான சிந்தைகள், செய்கைகள், அக்கிரம சிந்தை செய்கைகள் எங்களை விட்டு அகன்று போக எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு துணையாயிரும். மரியாள் எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தைக்காய் ஏங்கி கொண்டிருந்தது போல நாங்களும் உம்முடைய பாதத்தில் இருந்து வார்த்தைக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீரே உம்முடைய வார்த்தையால் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண தயங்காதீங்க. காட் பிளஸ்.